சார் தாவேக்கால் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, இந்த எஸ்ஓபி ஃப்ரேம் பண்றத வேணும்னே டிலே பண்றாங்க. இதை டிலே பண்றனால தான் நாங்க வந்து எங்கள தாமதப்படுத்தணும்ன்றதுக்காக டிலே பண்றாங்க. அவங்க ஒருத்தர் மட்டும் எடுக்கக்கூடிய முடிவு கிடையாது இது. நீதித்துறையும் சரி, காவல்துறையும் சரி, அரசியல்வாதிகள் எல்லாம் சேர்ந்து பண்ணக்கூடிய முடிவு தானே. ஒரே நாள் எப்படி எல்லாத்தையும் கூட்டு வந்து எடுக்க முடியும்? இல்ல அதுல ஒரு டிலே இருக்குன்ற குற்றச்சாட்டு. டிலே எப்படி ஆக முடியும்? ஏங்க இந்த கரூர் சம்பவம் நடந்த 2 மாசத்துக்குள்ளே இதை போட்டாங்களே. அனைவரும் அடுத்த மாசத்துக்குள்ள வந்துருமே. தேர்தல் நேரத்துக்குள்ள எஸ்ஓபி வந்துச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லைல்ல. இது என்ன வருஷக்கணக்காக கிடக்குது? சம்பவம் நடந்து எவ்வளோ நாள் ஆச்சு? அடுத்த நாளே போட்டுருவாங்களா இவருக்கு? ஒரு விஷயத்தை ஃப்ரேம் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு ஏகப்பட்ட முன்ன பின்ன யோசிக்கணும், சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு இருக்கணும், பல பேருடைய ஆலோசனை கேட்கணும், அதை திருப்பி வந்து அனலைஸ் பண்ணணும். அதுக்கு பிறகு தானே ஒரு ஃப்ரேம் பண்ணுவாங்க. இந்த சம்பவம் நடந்து 3 மாதத்துக்குள்ளே எஸ்ஓபி போட்டாங்களா இல்லையா? அடுத்த மாதம் அவர் போகிறது இதுக்கே டிலே ஆகுது, டிலே ஆகுது, வருஷக்கணக்காச்சா? ஃபைனல் டிராஃப்ட் இதுதான் ரூல்ஸ்னு சொல்கிறாங்க. அது வரும், 1 மாதத்துக்குள்ளே போடுவாங்க. அவ்வளோ சீக்கிரத்தில் அவசரமாக உங்களுக்கு அவசரமான நீங்கள் பாண்டிச்சேரியில் போய் நடத்துங்க. பாண்டிச்சேரியில் கொடுக்குறாங்களா உங்களுக்கு? இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் கொடுக்குறேன்னா திமுக அரசு தான் சதி செய்யுது. சிஎம் சார் நான் வீட்டில் தான் சார் இருப்பேன், ஏன்னா என்னை வந்து இது பண்ணாதீங்க சார், என் மாடச்சேரில் பிடிச்சிட்டு போங்க சார்னு சொன்னார்ல. அது மாதிரி அங்கே பாண்டிச்சேரி ரங்கசாமி சார் ரோட் ஷோ தர மாட்டேங்கிறீங்களா அப்படின்னு கேட்க முடியுமா? அவரை போய் வீடியோ போட சொல்லுங்க பார்ப்போம்.